अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी भाषाचार्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 4 ஸ்லோகம் 7. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதிர்பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். மொழிபெயர்ப்பு: எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே, அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். பொருளுரை: ஸ்ருஜாமி என்னும் சொல் இங்கு முக்கியமானதாகும். ஸ்ருஜாமி என்னும் சொல்லை படைப்பு என்னும் பொருளில் உபயோகிக்க முடியாது. ஏனெனில் பகவானது அனைத்து ரூபங்களும் நித்தியமானவை என்பதால் அவரது உடலுக்கு படைப்பு என்பதே கிடையாது என்பது முந்தைய ஸ்லோகத்திலேயே விளக்கப்பட்டது. எனவே ஸ்ருஜாமி என்பது பகவான் தனது சுய உருவில் தோன்றுவதை குறிக்கும். பிரம்மாவின் பகலில் 7வது மனுவின் 28வது யுகத்தில் துவாபர யுகத்தின் இறுதி என்று ஒரு வரையறையின்படி பகவான் தோன்றினாலும் அவர் இத்தகு சட்ட திட்டங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. ஏனெனில் தனது விருப்பப்படி எந்த வழியிலும் செயல்பட அவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு. எனவே உண்மையான தர்மம் மறைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது அவர் தனது சுய விருப்பத்தால் தோன்றுகிறார். தர்மத்தின் நியதிகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. வேத விதிகளை ஒருவன் முறையாக செயலாற்ற மறுக்கும் போது அஃது அதர்மமாகி விடுகிறது. பாகவதத்தில் இக்கொள்கைகள் கடவுளின் சட்டங்கள் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளன. கடவுளால் மட்டுமே தர்மத்தை உருவாக்க முடியும். மேலும் வேதங்கள் முதலில் பிரம்மாவின் இதயத்தில் பகவானால் உபதேசிக்கப்பட்டவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எனவே தர்மத்தின் கொள்கைகள் பரமபுருஷ பகவானின் நேரடி கட்டளை ஆகும். அதாவது தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். இக்கொள்கைகள் பகவத்கீதை முழுவதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டு உள்ளன. அத்தகு கொள்கைகளை முழுமுதற் கடவுளின் ஆணையின்படி நிலைநிறுத்துவதே வேதங்களின் குறிக்கோளாகும். மேலும் தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரண் அடைவதே அன்றி வேறு ஒன்றும் இல்லை என்பதை கீதையின் முடிவில் பகவான் நேரடியாக ஆணையிடுகிறார். வேத கொள்கைகள் அவரிடம் முழுமையாக சரண் அடைவதை நோக்கி ஒருவனை கொண்டு செல்கின்றன. அக்கொள்கைகள் அசுரர்களால் துன்புறுத்தப்படும் போது பகவான் தோன்றுகிறார். லௌகீகம் மிகவும் தீவிரமாகி லௌகீகவாதிகள் வேத நியதிகளை தங்களது சுயநலனுக்காக துஷ்பிரயோகம் செய்த போது தோன்றிய கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நாம் பாகவதத்தில் இருந்து அறிகிறோம். சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும் பொருட்டு மிருக பலியில் ஈடுபடுவோருக்கு பற்பல சட்ட திட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அசுர எண்ணம் கொண்ட மக்கள் வேத விதிமுறைகளை கண்டு கொள்ளாமல் மிருக பலியில் ஈடுபட்டனர். அந்த அபத்தங்களை தடுப்பதற்காகவும் வேத கொள்கையான அகிம்சையை நிலைநிறுத்துவதற்காகவும் புத்தர் தோன்றினார். எனவே பகவானின் ஒவ்வொரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் குறிப்பிட்ட நோக்கம் உண்டு.
இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத எவரையும் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. பாரத மண்ணில் மட்டுமே பகவான் தோன்றுகிறார் என்பது உண்மை அல்ல. அவர் விரும்பும் போது எங்கு வேண்டுமானாலும் அவரால் தோன்ற முடியும். ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கின்றார். ஆனால் நோக்கம் ஒன்றே, தர்ம நியதிக்கு கீழ்ப்படிந்து இறை உணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழிநடத்துதல் என்பதே அது. சில சமயங்களில் அவர் தாமே வருகிறார். சில சமயங்களில் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியை மகன் அல்லது சேவகனின் வடிவில் அனுப்புகிறார். அல்லது சில சமயங்களில் அவரே மறைக்கப்பட்ட உருவில் தோன்றுகிறார். அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கொள்கைகள் மற்ற உயர்ந்த மக்களுக்கும் உரித்தானதாகும். ஏனெனில் உலகின் பிற பகுதிகளை சேர்ந்த சாதாரண மக்களை விட அவன் மிகவும் முன்னேறியவன். 2-2-4 என்பது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலும் சரி, மேற்பட்ட கணித பயிற்சி கூடத்திலும் சரி மாறாத உண்மையாகும். இருப்பினும் கணிதத்தின் ஆரம்ப கல்வியும் உயர்கல்வியும் உள்ளது. எனவே பகவானின் எல்லா அவதாரங்களிலும் ஒரே கொள்கை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவற்றில் ஆரம்ப உயர்தரங்கள் உண்டு. பின்னால் விளக்கப்படுவது போல தர்மத்தின் உயர் கொள்கைகள் சமுதாய வாழ்வின் 4 வர்ணங்களையும் 4 ஆசிரமங்களையும் ஏற்பதிலிருந்து ஆரம்பமாகின்றன. கிருஷ்ண உணர்வை எல்லா இடங்களிலும் எழுப்புவதே அனைத்து அவதாரங்களின் இறுதி நோக்கமாகும். இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் தோன்றாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம அத்தியாயம் 4 உன்னத அறிவு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பகவான் சொன்னாங்க, நான் இதை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு, இந்த விஞ்ஞானத்தை, இந்த யோக விஞ்ஞானத்தை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் என்ன பண்ணாங்கன்னா, மனித குலை தந்தையான மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீடத்தொடர் மூலமாக இந்த யோக விஞ்ஞானம் வந்துகிட்டே இருந்தது. ஆனா என்னாச்சுன்னா, இடையில இந்த யோக விஞ்ஞானம் இடையில கட் ஆயிடுச்சு. இப்ப அந்த சங்கிலி தொடர், அந்த சீடத்தொடர் கட்டானதுனால திரும்ப அது நிறுவுவதற்கான அந்த ஒரு தேவை ஏற்பட்டது. இப்ப அந்த தேவை ஏற்பட்டதுனால இப்ப அதை யாரை பகவான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னாக்கா, அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார். எதனால அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லும் போதும் இல்லையா, நீ எனது பக்தனும் நண்பனும் ஆனதால் இந்த விஞ்ஞானத்தின் உன்னத ரகசியத்தை, உத்தம ரகசியத்தை இதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதை உத்தம ரகசியம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிட்டாங்க. அந்த யோக விஞ்ஞானத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்க அதை பகவான் இங்க விளக்குறாங்க பாருங்க. பரமனுடன் உறவு கொள்வதை பற்றி அதே பழம்பெரும் விஞ்ஞானம். புதுசா அர்ஜுனனுக்கு எதுவுமே சொல்லல. ஆல்ரெடி சூரிய தேவனாகிய விவஸ்வானுக்கு என்ன சொன்னாங்களோ அதே அப்படியேதான் அர்ஜுனனுக்கு சொல்றாங்க. இப்ப அந்த விஞ்ஞானம் அதை எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்லும் போதும் பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய, இல்லையா, பகவானுடன் நமக்கும் பகவானுக்கும் இருக்கின்ற அந்த சம்பந்த ஞானத்தை பற்றி அதில் விளக்கப்படுது இல்லையா. பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த உன்னத உறவு இருக்கு. அந்த சம்பந்த ஞானம் என்ன, அதை பற்றி தான் இதுல விளக்கப்படுது அப்படின்னு சொல்லி பகவான் பாருங்க அதுல சொல்றாங்க. ஆனா இந்த உன்னத விஞ்ஞானம் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப ரகசியமானது, ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த கேள்வி அர்ஜுனன் கேக்குறாங்க. சரி, நீங்க இது சூரிய தேவனான விவஸ்வானுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆனா அர்ஜுனனுக்கு இது தெரியும். ஆனால் இருந்தாலும் நமக்காக அந்த கேள்விகள் கேக்குறாங்க. சில பேர் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதை பகவானே கூறிவிடட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காக அர்ஜுனன் கேட்கும் போது பகவான் இங்க சொல்றாங்க, என்னுடைய இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நானும் பற்பல பிறவிகள் வந்துகிட்டேதான் இருக்கோம். நீயும் வர்ற நானும் வர்றேன். ஆனா 2 பேருமே வர்றோம்.
ஆனா உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா எல்லாமே வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு எல்லாமே வந்து மறந்து போச்சு. இதுதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்ப என்னுடைய பிறப்பு எப்படி அப்படின்னு சொல்லும் போது பகவானுடைய பிறப்பை பற்றி வந்து இங்க சொல்றாங்க. சம்பவாமி ஆத்மமாகியா, நான் அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகிறேன். நம்மள மாதிரி பகவான் பிறப்பது கிடையாது. அதனால எப்படி சொல்றாங்கன்னா பகவான் தோன்றுகிறார் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய பகவான் பிறக்கிறார் சொல்லி எங்கேயுமே வந்து சொல்லல. பகவான் தன்னுடைய சுய உருவில் தோன்றுகிறார். யாருக்கு பிறப்பு இருக்கோ அவங்களுக்குதான் இறப்பு இருக்கு, யாரு இறக்குறாங்களோ அவங்களுக்கு பிறப்பு இருக்கு. அதுதான் இப்ப இங்க நம்ம பௌதீக கண்ணோட்டத்துல நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, இங்க எது இருந்தாலும் இது எங்க தொடங்கினது இதுதான் நமக்கு தெரியும். தொடக்கம் தெரியும், முடிவு தெரியும் இல்லையா? ஆனால் ஆன்மீகத்தை பொறுக்கிற வரையிலும் பகவான் எப்படி? பகவான் ஆதியும் அந்தமும் அற்றவர். பகவானுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதான் பகவான் பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். ஓகே, இப்ப இது சொல்லிட்டாங்க. நான் என்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக இங்க தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ஸ்லோகத்துல இப்ப நம்ம பார்த்த மாதிரி இல்ல, ஸ்லோகம் 7ல பகவான் வந்து சரி எதுக்காக இங்க வர்றாங்க அதையும் வந்து இங்க சொல்றாங்க இல்லையா? நாமளும் வர்றோம், பகவானும் வர்றாங்க. பகவான் வந்து எல்லாமே ஞாபகம் வைத்திருக்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலங்களையும் பகவான் வந்து அறிகிறார். நாம வந்து எப்படி நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சோன்னே நமக்கு வந்து மறந்துருது. இதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள வந்து இந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் வந்து இருக்கு பகவானுக்கும் நமக்கும். சரி, அப்ப முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னாங்க சம்பவாமி ஆத்மமாயா, நான் அந்தரங்க சக்தியில் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இங்க வர்றேன் அதையும் பகவான் வந்து இங்க சொல்றாங்க. எதுக்காக பகவான் வர்றதாக வந்து அதையும் வந்து இங்க சொல்றாங்க. எதுக்காக? எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரத குல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன் இல்லையா? தர்மம் வந்து எங்க சீர்குலைந்து அதர்மம் வந்து ஆதிக்கம் செலுத்தும் போது அப்ப வந்து பகவான் வந்து தோன்றுகிறார். இப்ப தோன்றுகிறார் அதையும் வந்து பகவான் வந்து குறிப்பிடுறாங்க. ஆனா பகவானுடைய விருப்பப்படி எப்ப வேணாலும் தோன்ற முடியும், எப்படி வேணாலும் எங்க வேணாலும் தோன்ற முடியும். அதுதான் அது வந்து என்ன பகவானுடைய விருப்பம். அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சுஜாமி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு வந்து விளக்கத்தை வந்து பிரபுபாதர் வந்து கீழே கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து எப்படின்னா தோன்றுகின்றேன் தான் வந்து அதுக்கு மொழிபெயர்ப்பு வந்து பிரபுபாதர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து படைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உருவாக்க முடியாது, நம்ம ஒரு படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா? தொடக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இதுல வந்து விளக்குறாங்க. சுஜாமி அப்படின்னா நான் தோன்றுகிறேன். அதுதான் பகவானுடைய சுய உருவில் அப்படியே வந்து பகவான் வந்து இங்கே வருகிறார். நம்மள மாதிரி வந்து வேற உடல் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து உடல் மாற்றம் நமக்கு ஏற்படுற மாதிரி பகவானுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து இதுல விளக்கப்படுது. இப்ப சுஜாமி என்பது எப்படின்னா பகவான் தனது சுய உருவில் தோன்றுவதை குறிக்கும். சுய உருவில் தோன்றுகிறார் தான். அப்ப வந்து எப்படி அப்படின்னு சொல்லும் போது இப்ப இங்க பார்க்கும்போது பிரம்மாவுடைய வாழ்நாள் முழுக்க பிரம்மாவுடைய ஆயுட்காலம் பார்த்தோம்னா 100 வருடங்கள். அவங்களுக்கு 100 வருடங்கள். ஆனால் அவங்களுடைய ஆயுட்காலம் எப்படின்னா ரொம்ப நீண்டது இல்லையா? 1000 நீங்க பின்னாடி வந்து பாப்பீங்க, 1000 சதுர்யுகம் பிரம்மாவுடைய ஒரு பகல். அதே மாதிரி நீண்டதுதான் அவருடைய இரவு. ஆனா பிரம்மாவுடைய கணக்குப்படி பிரம்மா வாழ்வது 100 வருடம் தான். அப்ப அப்படி பார்க்கும் போதும் பிரம்மாவுடைய பகல்ல 12 மணி நேரத்துல எல்லா அவதாரங்களும் வந்துடுறாங்க. அப்போ வந்து பிரம்மாவுடைய இதுல பகல்ல பார்க்கும் போதும் அவங்களுடைய ஒரு நாள்ல வந்து ஒரு தடவை வந்து கிருஷ்ணர் வந்து அவங்க பார்த்துருவாங்க. அதுதான் அந்த கணக்கு. அப்ப அதுல பார்க்கும்போது பகவான் எப்ப வர்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிட்டு சொல்லும் போது பிரம்மாவின் பகலில் 7வது மனுவின் 28வது யுகத்தில் துவாபர யுகத்தின் இறுதியில் பகவான் கிருஷ்ணர் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி வந்து அதுல சொல்லப்படுது. அந்த நேரத்துலதான் பகவான் வந்து தோன்றுகிறார். ஆனால் அந்த சட்டத்திட்டம் எல்லாமே வந்து பகவானுக்கு தேவையில்லை. ஆனா இருந்தாலும் இதுல வந்து சொல்றாங்க நமக்கு வந்து புரியறதுக்காக இந்த நேரத்துலதான் பகவான் வந்து தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு புரியறதுக்காக இதுல வந்து விளக்குறாங்க. ஆனால் இந்த சட்டத்திட்டத்துல இதன்படிதான் எப்பவுமே வந்து ஒவ்வொருத்தரையும் பகவான் தோன்றும் போது இந்த 7வது மனுவின் 28வது யுகத்தில் துவாபர யுகத்தின் இறுதியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு எந்த விதமான சட்ட திட்டங்களும் வந்து கிடையாது இல்லையா? நாம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா டைம் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டைம் கரெக்டா போகணும் இல்லையா? இப்ப நம்ம வந்து 6:30 மணிக்கு கிளாஸ், 6:30க்கு கிளாஸ்னா கண்டிப்பா அந்த டயத்துக்கு வந்தாதான் நமக்கு வந்து கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும்
இல்லையா? இல்லைன்னா நம்மளால முடியாது. ஆனா பகவான் வந்து அப்படி கிடையாது. நாம எப்படி காலத்தின் கட்டுப்பாட்டில் நாம இருக்கோம். பகவான் காலத்தையே பகவான் ஆள்கிறார் இல்லையா? காலம் கூட பகவானுடைய ஒரு அம்சம் தான். காலமே பகவானுடைய விருப்பப்படிதான் எல்லாமே வந்து செயல்படுது இல்லையா? இந்த இது சூரிய தேவனே வந்து பகவானுடைய விருப்பப்படிதான், பகவானுக்கு பயந்தே வந்து சூரியன் உதிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கும் போதும் நாம காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம். பகவான் அந்த காலத்தை கட்டுப்படுத்துபவராக இருக்கிறார் இல்லையா? எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கு. இது அந்த காலத்தின் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே உருமாற்றமும் வந்து நடக்குது. அதுதான் நடக்குது. நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து செயல்படுது. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது நான் சில பேர் என்ன சொல்றாங்க, நம்ம தன்னையே பகவான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப அது வந்து உண்மை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப அடுத்தது அதுக்கப்புறம் தனது விருப்பப்படி எந்த வழியிலும் செயல்பட அவருக்கு பூரண சுதந்திரம் உண்டு. அதுதான் இல்லையா? நமக்கு வந்து எப்படி ஒரே ஒரு சுதந்திரம் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பகவான் எப்படி பூரண சுதந்திரம் உடையவர். எப்படி வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வந்து செய்யலாம். ஆனா இருந்தாலும் பகவான் வந்து அந்த ஒரு நிலையை இல்லையா, அந்த ஒரு நிலையை நம்ம வந்து பின்பற்றுவதற்காக பகவான் அந்த தர்மத்தின் படி வந்து இங்க வரும்போது அதன்படி வந்து செயல்படுகிறார் இல்லையா? நம்ம வந்து முன்னாடி அத்தியாயத்துல வந்து பார்த்தோம் கர்ம யோகத்துல இல்லையா? நான் வந்து இங்க வந்து 14 உலகத்திலேயும் எனக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் செயல் செய்கிறேன் இல்லையா? பகவான் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. நம்ம கர்மயோகத்துல வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. இப்ப அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா நான் செய்யலைன்னா யாருமே வந்து என்னை பின்பற்றுனா என்னை பின்பற்றி எல்லாருமே வந்து எதுவுமே செய்யாம போயிருப்பாங்க. அதனால வந்து நான் வந்து செயல்கள் வந்து செய்கின்றேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து பகவான் இப்படி அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இது எல்லாமே படைத்ததும் பகவான் தான் இல்லையா? அதனால வந்து அவரால் எப்படி வேணாலும் செயல்பட அவருக்கு எல்லா சுதந்திரமும் வந்து உண்டு. ஆனா வந்து பகவான் இங்க வர்ற நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போதும் அதுவும் எப்படி வர்றாங்கன்னா தனது சுய விருப்பத்தால் தோன்றுகிறார். யாருமே வற்புறுத்தல, இங்க வரணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருமே வற்புறுத்தல. பகவானுடைய சுய விருப்பத்தின் பேரில் பகவானே வந்து இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக? இங்க தர்மத்தின் நியதிகள் அதை வந்து பகவான் வந்து தர்மத்தின் நியதிகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. அது வேத விதிமுறைகளை ஒருவன் முறையாக செயலாற்ற மறுக்கும் போது அந்த அதர்மமாகி விடுகிறது. அந்த ஒரு நேரத்தில் வந்து பகவான் வந்து இங்கே வர்றாங்க இல்லையா? தர்மம் அப்படின்னு சொன்னோம்னா நாமளா எதையாவது ஒண்ணு உருவாக்கி கொண்டு இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொன்னாங்களோ அதுதான் தர்மம். மத்தது எல்லாமே வந்து அதர்மம் தான் இல்லையா? அதன்படி நம்ம வந்து செயல்பட வேண்டும். இப்ப இதுல எப்படி இதுக்கு வந்து அந்த ஒரு உதாரணத்தை வந்து பிரபுபாதர் வந்து இங்கே கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப வந்து இந்த புத்த அவதாரத்தை பத்தி வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? புத்தர் வந்து என்ன சொன்னாங்க, அந்த அவதாரம் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா ஒவ்வொரு அவதாரமும் வரும்போதும் ஒவ்வொரு நோக்கம் வந்து இருக்கும். ஒவ்வொரு நோக்கத்திற்காக வந்து பகவான் வந்து இங்கே வருகிறார் ஒவ்வொரு அவதாரத்திலையும். ஆனா இந்த புத்த அவதாரம் வந்து வந்த நோக்கம் என்னன்னா, பகவான் தான் எல்லாத்தையும் வந்து உண்டு பண்ணினார் இல்லையா? இந்த வேதங்கள் கூட பகவானுடைய மூச்சில் இருந்துதான் வந்து வந்தது இல்லையா? இதுல நம்ம பகவத்கீதையில ஒரு இடத்துலயும் வந்து பகவான் வந்து விளக்குகிறார். வேதைச்ச சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த வேதங்களை அறிந்தவனும் நானே, இந்த வேதங்களை தொகுத்தவனும் நானே இல்லையா? இப்ப இதை வந்து பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். பகவான் தான் தொகுத்தார். இப்ப பகவானே வந்து சொன்னா மட்டும்தான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்ப வந்து வேதங்கள்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அது பகவான் தான் தெரியும். இப்ப அதுல வந்து தர்மத்தை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த தர்மம் வந்து எப்படி அப்படின்னு அதை வந்து நம்ம எப்படி வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவானே வந்து சொல்லும் போதுதான் தெரியும். அதனால பகவானே வந்து வேத வியாசராக வந்து நமக்கு வந்து எல்லா வேதங்களையும் வந்து தொகுத்து கொடுக்கிறார். இப்ப அந்த மாதிரி வந்து கொடுக்கும் போதும் இப்ப அதுல என்ன ஆகுது, அதை வந்து அதர்மமாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, இப்ப வந்து விலங்குகளுக்கு உயிர் பலி வந்து பலியிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை வந்து எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்கன்னா, சரி எல்லாரையும் வந்து நம்ம வந்து மிருக பலி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, எல்லா உயிரையும் வந்து இதுல வந்து மிருக பலி வந்து கொடுக்கறாங்க. அது வந்து தவறு
ஏன்னா அப்ப வந்து பசுவதை நிறைய வந்து நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய பாவம் பசுவதை செய்யறதுனால. ஏன்னா இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலயும் வந்து விளக்கப்பட்டிருக்கு. எது எது செஞ்சோம்னா எந்த மாதிரி இந்த நரக லோகங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இவங்க விளக்குறாங்க. சில சுகதேவ கோஸ்வாமி வந்து விளக்குறாங்க. இப்ப அதுல வந்து வந்து பசுவதை செய்வது வந்து எப்படின்னா, நம்ம வந்து அதுல எத்தனை ரோமங்கள் வந்து இருக்கோ அந்த ஒவ்வொரு ரோமங்களுக்கும் வந்து அந்த ஒவ்வொரு இதுக்கு வந்து நம்ம வந்து அனுபவிக்கணுமாமா இல்லையா. ஒரு பசுவுடைய உடம்புல எவ்வளவு ரோமங்கள் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாது இல்லையா, கணக்கிட முடியாது. ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்ம அத்தனை வருடங்கள் வந்து நரகலோகத்தில் வந்து நம்ம பாவங்கள் வந்து அனுபவிக்க வேண்டும். அதனால பிரபுபாதர் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்துல சப்போஸ் நீங்க வந்து மிருக பலி செய்றீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து இந்த பசுவதையை மட்டும் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வந்து நிறைய இடத்துல வந்து விளக்கியிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி அப்ப பசுவதை வந்து நிறைய வந்து நடந்துட்டு இருந்தது. ஏன்னா வேதங்களே சொல்லப்பட்டிருக்கேன் உயிர் வந்து பலியிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல நோக்கம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன்னா ரொம்ப வயதான மிருகங்கள் இல்லையா, அந்த இறக்குற நிலைக்கு இருக்கும் அந்த ஒரு மிருகத்தை வந்து என்ன பண்ணுவாங்களாமா, முதல்ல எல்லாம் வந்து எப்படின்னா இவங்க வேத மந்திரங்கள் அது எல்லாமே சொன்னா அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய மந்திர வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி வந்து இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாகத்துல வந்து ரொம்ப வயதான மிருகங்கள், இந்த பசு வந்து ரொம்ப இறக்குற நிலையில் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மிருகத்தை ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அங்கேயும் வந்து அவங்க அந்த வேத மந்திரங்கள் அவங்க உச்சரிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி வந்து அதை சோதிக்கிறதுக்காக அந்த மிருகத்தை வந்து யாகத்துல வந்து பலியிடுவாங்க வேத மந்திரங்கள் சொல்லி. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க கண்ணு முன்னாடியே வந்து அவங்க பார்க்கும்போது அந்த பசு இருந்து உடனே அந்த பசுவுக்கு வந்து மனித உடல் வந்து கிடைச்சிடும். அது அவங்க கண்ணு முன்னாடியே வந்து பார்க்க முடியும், மந்திரம் வந்து சரியா உச்சரிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி. இப்ப இது வந்து அவங்க மாமிசம் இல்லையா, மாம்சக, இப்போ நான் உன்னை கொல்றேன், கொன்னு நான் உன்னை சாப்பிடுறேன், அடுத்து வந்து நீ வந்து என்ன கொன்னு சாப்பிடலாம், மாம்சக. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தான் இந்த மாதிரிதான் வந்து வேதங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த மிருகம் ரொம்ப வயதான மிருகங்கள் அது இறந்து போகுது, அதுக்கு ஒரு மனித உடல் கிடைக்குது இல்லையா, அது வந்து உயர்ந்த நோக்கத்திற்காக, அந்த நோக்கத்திற்காகத்தான் வேதங்களில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க மிருக பலி. ஆனா வந்து இங்க என்ன ஆச்சுன்னா, தவறாக புரிந்து கொண்டு உயிரை கொள்ளலாம் வேதங்களிலே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நிறைய பசுவதைகள் வந்து நடக்குது இல்லையா, இது தவறு. இப்ப இதை வந்து தடுக்கிறதுக்காக வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் வேதங்கள்ல வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, இங்க நீங்க வந்து செய்யறது வேற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அங்க சொல்ல முடியாது. கேட்கிற அந்த சூழ்நிலை அங்க இல்லாததுனால அப்ப வந்து பகவானே வந்து சொல்றேன். ஏன்னா வந்து தர்மம் வந்து வேதங்கள் வந்து சொன்னது பகவான் தான் இல்லையா. அப்ப அந்த வேதத்தை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கும் உரிமையும் கூட பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. இப்ப அதனால பகவான் என்ன பண்றாங்க, பகவானே வந்து புத்த அவதாரமாக வந்து இப்ப இந்த வேதங்கள் சொன்னது எல்லாமே வந்து தவறு அப்படின்னு சொல்லி வந்து பகவான் அங்கே சொல்றாங்க. ஏன்னா அப்ப அந்த சூழ்நிலை அப்படி இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா வேதங்கள் வந்து நிராகரிக்கும் அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறனால வேதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வந்து புத்த அவதாரம் வந்து அங்கே வந்தாங்க. இது இப்ப இதெல்லாம் இங்க பிரபுபாதர் இங்க வந்து விளக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கின்றார். அதுதான். ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து மாத்தி மாத்தி வந்து சொல்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த அந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பசுவதை அவங்களுக்கு வந்து தடுக்க வேண்டும். ஏன்னா நிறைய பாவங்கள் அதர்ம செயல்கள் நிறைய வந்து அவங்க செய்யறாங்க, இதை வந்து தடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து பகவான் வந்து இங்கே வர்றாங்க புத்த அவதாரமாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நோக்கத்திற்காக, ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு நோக்கத்திற்காகவும் பகவான் வந்து இங்க வந்து வர்றாங்க. அப்ப புத்த அவதாரம் வந்து இதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. இது இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, ரீட் பண்றேன். லௌகீகம் மிகவும் தீவிரமாகி லௌகீகவாதிகள் வேத நியதிகளை தங்களது சுயநலனுக்காக துஷ்பிரயோகம் செய்த போது தோன்றிய கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நாம் பாகவதத்திலிருந்து அறிகிறோம் அப்படின்னு சொல்லி. சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும் பொருட்டு மிருக பலியில் ஈடுபடுவோருக்கு பற்பல சட்ட திட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அசுர எண்ணம் கொண்ட மக்கள் வேத விதிமுறைகளை கண்டுகொள்ளாமல் மிருக பலியில் ஈடுபடுகின்றனர். அத்தகைய அபத்தத்தை தடுப்பதற்காகவும் வேத கொள்கையான அஹிம்சையை நிறுத்துவதற்காகவும் புத்தர் தோன்றினார். அதுதான் இப்ப இந்த நோக்கத்திற்காக தான் வந்து புத்த அவதாரம் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய பேர் அவதாரங்கள் சொல்லி தங்களே வந்து கூறிக்கொள்கிறார்கள்.
அது வந்து உண்மை வந்து கிடையாது இல்லையா. ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு இடத்துலயும் வந்து சொல்லப்படுது. ஒரு அரசர் வந்து பார்த்தோம்னா நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, நான் 2 கை தான் இருக்கு, இப்ப இன்னொரு 2 கை வந்து அவங்க ஃபிட் பண்ணிட்டு சங்கு சக்கர கதை தாமரை இல்லையா, அவங்க வந்து பகவானுடைய கார்மேக வண்ணம் அந்த இது எல்லாமே கலர் எல்லாம் மாறி வந்து நான் தான் விஷ்ணு நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப இதா வந்து அவங்களா வந்து சொல்லிக்கிறது. இப்ப அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்றாங்க, அப்ப பகவான் இருந்த சமயம் இப்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கடிதம் வந்து கூட வந்து கொடுக்குறாங்க, நான் தான் வந்து விஷ்ணு, நீ வந்து விஷ்ணு கிடையாது, உன்கிட்ட இருக்கிற அந்த சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாமே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி வந்து எழுதி வந்து கொடுக்கும் போது எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க அரசவையில இல்லையா. ஏன்னா பகவானே வந்து இங்க இருக்கும் போதும் நீ பகவான் இல்ல நான் தான் பகவான் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எப்படி இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரி வந்து கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு நாள் வந்து போர் செய்யறதுக்காக வந்து அந்த அரசர் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப அந்த அரசர் வந்து கூப்பிடும் போது பகவானே வந்து முன்னாடி வந்து பார்த்து பகவானே சிரிச்சுட்டாங்களாமா. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இது முட்டாள்தனம் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஏன்னா வந்து தன்னையே பகவான் வந்து கூறிக்கொள்கிறார், அப்படி வந்து கூற முடியாது. ஏன்னா வந்து சாஸ்திரங்கள் எல்லா இடத்துலயும் ரொம்ப தெளிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த நேரத்தில் பகவான் வந்து தோன்றுவார் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இனி கல்கி அவதாரம் எங்க வருவாங்க அதையும் வந்து சாஸ்திரத்தை வந்து குறிக்கப்பட்டிருக்கு இல்லையா. என்னுடைய சேனாதிபதி பக்தன் இந்த கலியுகத்துல வந்து ஹரிநாமத்தை வந்து பரப்புவார் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஹரிநாமம் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதர் செஞ்சது யாராலையும் வந்து செய்ய முடியாது இல்லையா. பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர் இல்லையா. அப்ப அதனாலதான் அவங்களால அது எல்லாமே அந்த 69 வயதில் இல்லையா 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தும் இல்லையா எல்லா இடத்துலயும் வந்து எப்படி வந்து அவங்களால பிரச்சாரம் வந்து செய்ய முடியுது, அதுவும் வெளிநாட்டுல இல்லையா. எந்த கலாச்சாரமும் எதுவும் தெரியாத ஒரு இடத்துல அவங்க போய் வந்து அவங்க பண்ணாங்க, எப்படி முடிஞ்சது, இது எல்லாமே வந்து பகவானால் சக்தி அளிக்கப்பட்டது. இது எல்லாமே சாஸ்திரத்துல வந்து ரொம்ப தெளிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வருகின்ற கல்கி அவதாரமும் எந்த இடத்துல எந்த நேரத்துல யாருக்கு வந்து பிறப்பார் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள்ல யாரு எது வந்து குறிக்கப்படலையோ அவங்களை வந்து அவதாரம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னாக்கா நம்ம நம்ப கூடாது. அதுதான் இப்ப நிறைய பேர் அப்படி வந்து சொல்லிக்கிறாங்க, இனி இவங்கதான் வந்து அவதாரம் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி. இப்ப சாஸ்திரத்துல எங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் தைரியமாக. அதுல எந்த இடத்துல எங்க வந்து குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அப்படி சொல்லல அப்படின்னாக்கா அவங்க பகவானுடைய அவதாரம் கிடையாது. இப்ப அவங்க வந்து நம்மளை வந்து ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பகவான் வந்து இங்க பாரத மண்ணில் மட்டும்தான் வர்றாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது இல்லையா. பகவான் வந்து இப்ப இந்த ஒரு பிரபஞ்சத்துல வந்து ஒரு லீலைகள் பகவான் பண்றாங்க அப்படின்னாக்கா அடுத்த பிரபஞ்சத்திலையும் வேறொரு பிரபஞ்சத்திலையும் வேறொரு லீலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நேரத்திலையும் இதே டயத்துல இங்க வந்து வேற ஒரு பிரபஞ்சத்துல வேறொரு கிரகத்துல வந்து பகவான் வந்து கிருஷ்ண அவதாரம் வந்து எடுக்கலாம். பகவான் கிருஷ்ணராகவும் பிறக்கலாம். இப்ப இங்க சொல்லிருக்கிற மாதிரி புத்த அவதாரம் கூட வந்து எடுக்கலாம். எப்படி வேணாலும் வந்து நடக்கலாம் இல்லையா. பகவானால எங்க வேணாலும் போக முடியும். எல்லாமே பகவானுடைய இதுதான் இல்லையா. இந்த 14 உலகங்கள் இல்லையா எல்லா இடத்துலயும் பகவான் ஏன்னா பகவானே படைத்தார். பகவான் பூரண சுதந்திரம், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பகவானால வந்து சுதந்திரமாக வந்து போக முடியும். அதுதான் பகவான் இல்லையா. பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இப்ப அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பிரபுபாதர் இங்க விளக்குறாங்க. இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு நோக்கம் வந்து இருக்கும் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி தர்மத்தை வந்து பகவான் கொஞ்சம் திருத்தி வந்து மாத்தி வந்து உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்புறம் சில சமயம் எல்லா இடத்துலயும் பகவான் தான் எல்லா நேரத்திலயும் வர்றாங்களா அப்படின்னு சொல்லும் போதும் அதுவும் கிடையாது. சில நேரம் பகவானே நேரடியாக வருகிறார், சில சமயம் பகவான் அவதாரங்களாக வருகிறார், சில சமயம் பகவான் தமது அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களையும் அனுப்புகிறார் இல்லையா. அந்த சில பிரபுபாதர் வந்து வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் சில ராமானுஜாச்சாரியார், இப்ப இந்த மாதிரி வந்து அவர்களை எல்லாம் வந்து அனுப்புகிறார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சில சமயம் எப்படி மறைக்கப்பட்ட உருவிலும் வருகிறார் இல்லையா. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இல்லையா வந்து சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணராக இருந்தாலும் மறைக்கப்பட்ட ரூபமாக இங்கே வருகிறார், சன்ன அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்ப இதே வந்து பிரகலாத் மகாராஜா வந்து சொல்றாங்க. ஏன்னா பகவான் இங்க என்ன சொன்னாங்க, ஓகே அடுத்த ஸ்லோகத்துல வந்து வரும். இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல வந்து பார்க்கலாம் இது. ஓகே இப்ப இந்த மாதிரி வந்து பகவான் வந்து எல்லா யுகத்திலையும் வந்து பகவான் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே அதுக்கப்புறம்
அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கொள்கைகள் மற்ற உயர்ந்த மக்களுக்கும் உரித்தானதாகும். இல்லையா? அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த பகவத்கீதை வந்து சொல்லப்படல, எல்லாருக்குமே தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இது. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் கொஞ்சம் மாறி மாறி அந்த இது உபதேசங்கள் நடந்தாலும் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இல்லையா? அப்ப வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு உதாரணத்தை வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்காங்க. 2 அப்படின்னு சொல்லும் போதும் பிகேஜியில படிக்கும் போதும் 2 தான். இதே வந்து நம்ம வந்து உயர்கல்வி போயிட்டோம், அங்க போய் படிக்கும் போதும் கல்லூரியில படிக்கும் போதும் 2 தான். ஆனால் இப்ப அந்த உயர்ந்த கொள்கைகள் பற்றி வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சமா தான் வந்து சொல்றாங்க, ஒரு சில இடத்துல நல்ல டீட்டெயிலா வந்து சொல்றாங்க. அந்த வித்தியாசம் வந்து இருக்கு. அதுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி பகவான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த தரங்கள் இருக்குன்னு சொல்லி அதை வந்து விளக்குறாங்க இல்லையா? இப்ப அது வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த தர்மத்தின் உயர்ந்த கொள்கைகள் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதும், ஏன்னா பின்னாடி வந்து அது வந்து விளக்கப்படும். அதனால அந்த ஒரு இது மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஆரம்பம் மட்டும். ஏன்னா 4 வர்ணங்கள், அந்த வர்ணாசிரம தர்ம முறை வந்து நம்ம பின்பற்றும் போது மட்டும்தான் அங்க தர்மம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து அங்கதான் வந்து நம்முடைய இது வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. தர்மத்தின் உயர்ந்த கொள்கைகள் சமுதாய வாழ்வில் 4 வர்ணங்களையும் 4 ஆசிரமங்களையும் ஏற்பதிலிருந்து ஆரம்பமாகின்றன இல்லையா? வர்ணாசிரம தர்ம முறை யாரு வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பதான் வந்து நமக்கு வந்து தொடங்குது இல்லையா? அப்ப அது வந்து நம்முடைய 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள். என்ன 4 வர்ணங்கள் என்ன? இது அந்தணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். 4 ஆசிரமங்கள் பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இப்ப இதுல பார்க்கும்போது நம்ம எந்த வர்ணத்தில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாம தெரிந்து கொண்டு அதன்படி வந்து நாம் செயல்பட வேண்டும். நம்மளுடைய தர்ம, அர்த்த, காம, மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. இது இப்ப என்னன்னா, இப்ப வந்து நம்முடைய தர்மத்தை நம்ம வந்து எந்த இதுல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா அப்படின்னு சொல்லி நம்ம அதன் தெரிந்து கொண்டு அதன்படிதான் நம்முடைய தர்மத்தை வந்து நாம் தர்மத்தை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதன் மூலமாக நாம் அர்த்தம் பொருளை ஈட்ட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த பொருள் ஈட்டுவதன் மூலமாக அதன் மூலமாக தான் நம்ம வந்து இன்பத்தை வந்து அனுபவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வீடு பேரு அடைதல். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முக்திக்கு பிறகுதான் பகவானினுடைய பக்தி தொண்டே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வழிமுறைகள் வந்து பகவான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான், ஏன்னா பகவான் சொன்னபடி நம்ம செயல்படும் போது என்ன ஆகும்னா, ஏன்னா எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நமக்கு வந்து ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தும் இல்லையா? அப்ப இதே இங்க சொல்லியிருக்கிற மாதிரி வர்ணாசிரம தர்ம முறை பகவான் சொன்ன மாதிரி அதன்படி நம்ம செயல்படும் போது அங்க வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக விளைவுல வந்து மாற்றிக்கொள்ள முடியாது, நமக்கு அந்த விளைவு ஏற்படாது. ஏன்னா நமக்கு கரெக்டா சரியான பாதையை நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா இதுல வந்து நாரத முனிவர் வந்து விளக்குறாங்க. இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல அதுல பார்க்கும் போதும் என்னன்னா, நாம வந்து செய்கின்ற அந்த செயல் வந்து அது செய்கின்ற செயல் வந்து நம்ம பகவானை நோக்கி அழைத்து செல்லவில்லை அப்படின்னாக்கா எல்லாமே வந்து வேஸ்ட் தானாமா. நம்ம செய்தது எல்லாமே பாருங்களேன். இப்ப வந்து நம்ம செய்யற செயல் வந்து பகவானை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். இப்ப அந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லும் போது இங்க சொல்லியிருக்கிற மாதிரி வர்ணாசிரம தர்ம முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது அது பகவானை நோக்கி வந்து நமக்கு அந்த இலக்கை நோக்கி கொண்டு செல்லும். அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப கிருஷ்ண உணர்வில் எல்லா இடங்களிலும் ஏற்புவதே அனைத்து அவதாரங்களின் இறுதி நோக்கமாகும் இல்லையா? இப்ப இங்க வந்து முதல்ல பகவான் என்ன சொன்னாங்க, இந்த உன்னத விஞ்ஞானம் வந்து எப்படி என்னுடன் பரமனுடன் உறவு கொள்வதை பற்றி அந்த விஞ்ஞானம் இல்லையா? அந்த ஒரு உறவு, அந்த சம்பந்த ஞானம் திரும்ப எல்லாருமே கடைசியில நோக்கம் என்ன அப்படின்னா, கடைசியில இறுதி இலக்கு என்ன அப்படின்னாக்கா பகவானுக்கு நமக்கு அந்த உன்னத உறவு, அந்த கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்காக தான் இந்த எல்லா ஒரு செயல்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது அதுதான் ஒவ்வொரு ஸ்கூல்ல பார்க்கும் போதும் ஏபிசிடி வந்து ஏபிசிடி ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற விதம் தான் வேற, ஆனா இலக்கு வந்து ஒண்ணுதான். அதே மாதிரிதான் இங்க வந்து பகவான் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து பின்பற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லும் போது கடைசியில நம்ம அந்த கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வரணும். அந்த ஒரு படிநிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காகனா நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ண உணர்வோட வர்றதுக்காக தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சப்போஸ் எல்லாருமே வந்து டைரக்டா நம்மளால இந்த கிருஷ்ண பக்தி எடுக்க முடியுது அப்படின்னாக்கா இந்த பாதையெல்லாம் நம்ம கடந்து வரணும்னு அவசியமே கிடையாது. அதையும் நம்ம வந்து முன்னாடி அத்தியாயத்துல வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து அதுல வந்து விளக்கப்பட்டிருந்துச்சு, பிரபுபாதர் வந்து கூறியிருந்தாங்க. இப்ப இது அதனால அந்த படிநிலைகள் எதுவுமே வந்து நமக்கு தேவையே இல்லை. நேரடியாக நம்ம கிருஷ்ண உணர்வு எடுத்துட்டோம் இல்லையா? ஏன்னா இதுல
கபில தேவர் அவங்களுடைய தாய் தேவகூதி வந்து சொல்றாங்க, யார் ஒருவர் வந்து அவங்களுடைய நாக்குல வந்து பகவானுடைய நாமத்தை எப்பவுமே வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து எல்லா வேதங்களையும் எல்லாமே வந்து சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் அவங்க நீராடி விட்டார்கள். பாருங்களேன், அப்ப வந்து அவங்க பகவானுடைய நாமத்தை வந்து அவங்களால தொடர்ந்து சொல்றாங்க, தொடர்ந்து அவங்க பகவானுடைய பக்தி சேவையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இப்ப அவங்க வேதங்களுடைய நோக்கத்தை வந்து அவங்க அறிஞ்சிட்டாங்க. ஏன்னா வேதங்களுடைய நோக்கம் என்ன? பகவானை அறிவதுதான். அந்த ஒரு நோக்கம் வந்து அவங்க வந்துட்டாங்க. அப்ப வந்து அவங்க இந்த படிநிலைகள் இந்த சொல்லியிருக்க வந்து வர்ணாசிரமம் தர்ம முறை இந்த சட்டத்திட்டம் எதுவுமே அவங்க பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவங்க நேரடியாக பகவானுடைய சேவையில வந்துட்டாங்க. ஏன்னா வந்து இலக்கு என்னன்னா நம்ம இந்த படிநிலைகள் எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம இந்த கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வர்றதுக்காக தான். அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் இது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைகளில் தகுந்தாற்போல் சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் தோன்றாது. இது எல்லாமே வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க இல்லையா. பகவான் சொன்னாங்க, நான் சம்பவாமே ஆத்மமாயா, நான் அந்தரங்க சக்தியின் மூலமாக வந்து தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எதுக்காக இங்க வர்றாங்க அதையும் வந்து பகவான் வந்து இங்க விளக்குனாங்க இல்லையா. அதர்மம் வந்து ஆதிக்கம் செலுத்தும் போதும் தர்மம் வந்து சீர்குலையும் போது நான் இங்கே வருகின்றேன், இங்கே தோன்றுகின்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகம் 8. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மொழிபெயர்ப்பு: பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். பொருளுரை: பகவத்கீதையின் படி சாது என்றால் கிருஷ்ண உணர்வுடையவன். பகவத்கீதையின் படி சாது என்றால் கிருஷ்ண உணர்வுடையவனை குறிக்கும். ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்காதது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்று இருந்தால் அவனை சாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். துஷ்கிருதாம் என்னும் சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கின்றது. இத்தகைய துஷ்டர்கள், அதாவது துஷ்கிருதாம், பௌதீக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தாலும் முட்டாள்களாகவும் மனிதரில் கடைநிலை உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றனர். அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு இருப்பவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் இல்லையா. அப்ப இதுதான் வந்து நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது பாருங்களேன், சாதுன்னா யாரு, துஷ்கிருதம்னா யாரு, அந்த ஒரு வார்த்தைகள் வந்து இங்க வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. துஷ்கிருதம் அப்படின்னாக்கா துஷ்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, துஷ்டர்கள்னா யாரு, சாதுனா யாரு, யாரு வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுல வந்து இருக்காங்களோ அவங்க வந்து சாதுக்கள். அதுக்கப்புறம் யாரு கிருஷ்ண உணர்வுல இல்லையோ அவங்க வந்து அவங்க எல்லாருமே வந்து அலட்சியம் செய்பவன். துஷ்கிருதம்னா யாருன்னா கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவன் தான் துஷ்கிருதம். இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி, அவங்களுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு எதுவுமே இல்லை, ஆனால் அவங்க வந்து பௌதிக கல்வியில வந்து மிக உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த பட்டம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் நிறைய புகழ் இருக்கு, நிறைய செல்வம் இருக்கு, இது எல்லாமே பௌதிக கல்வியில வந்து மிக உயர்ந்த நிலையில வந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு இல்லாததுனால எல்லாமே வேஸ்ட். எப்படி சொல்லப்படுதுன்னா இதுல இப்ப வந்து அவங்களுக்கு வந்து உயர்ந்த கல்வியில நிறைய பட்டங்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க, ஒரு 0 அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய புகழ் இருக்கு, ஒரு 0. அதுக்கப்புறம் வந்து நிறைய செல்வம் இருக்கு, 0. இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே போகலாம் இல்லையா. நிறைய 0 போட்டாலும் ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. பக்கத்துல 1 சேர்த்தாதான் அதுக்கு வந்து எவ்வளவு வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய செல்வம் இருக்கு, நிறைய புகழ் இருக்கு, நிறைய இந்த பௌதிக கல்வியினால வந்து நமக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு, அதனால புகழ் இருக்கு. எல்லாமே இருந்தாலும் நமக்கு வந்து பக்கத்து கூட வந்து அந்த 1 இருந்தாதான் 0க்கு இப்படி வேல்யூவோ, அதே மாதிரிதான் நம்ம வந்து பகவானே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம வந்து கனெக்ட் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம செய்தது எல்லாமே வேஸ்ட். ஆனால் இதே பாருங்க, இன்னொன்னு கீழே பிரபுபாதர் எழுதியிருக்காங்க, அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுபவன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அதுதான் பாருங்களேன் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் என்னன்னா அவங்க வந்து பௌதிக கல்வியில் எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையாப்பா. அந்த மாதிரி இருந்தாலும்
இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கு, எல்லாமே பாராட்டலாம், ஆனா அவங்க கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா வேஸ்ட் தானாமா அந்த உயர்ந்த குணங்களும். ஏன்னா யாரு கிருஷ்ண உணர்வுல வரலையோ அவங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்காதுன்னு சொல்லப்படுது. யாரு கிருஷ்ண உணர்வுல வந்துட்டாங்களோ அவங்க நல்ல குணங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையாமா. அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுல வந்துட்டாலே தேவர்களுடைய எல்லா குணங்களும் அவங்களுக்கு வந்துருது. இதுதான் சாஸ்திரத்துல வந்து சொல்லப்படுது. இது அதுதான் அந்த மாதிரி இங்க சொல்லப்படும் போதும் அவங்க வந்து பௌதீகத்துல எதுவுமே அவங்களுக்கு கல்வி அறிவு எதுவுமே தெரியாது, உயர் பண்பாடு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க முழுமையாக கிருஷ்ண உணர்வுல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க சாது. இல்ல இதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்லப்படும். ஏன்னா ஒரு 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 இடத்துல வந்து குரு வந்து சொல்லியிருக்காங்க எல்லா சீடர்கள் கிட்டையும், நீங்க வந்து டெய்லி வந்து பகவத்கீதை படிக்கணும், தினமும் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுல என்ன ஆகுனா ஒரு சீடருக்கு மட்டும் படிக்கவே தெரியாது, எழுத படிக்க எதுவுமே தெரியாது. ஆனா இருந்தாலும் ஐயோ குரு சொல்லிட்டாங்களே செய்யணுமே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே படிக்கும் போது அவங்க உட்கார்ந்து படிக்கிறாங்க. படிக்கும் போது அது எல்லா மற்ற சீடர்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப அந்த நேரத்துல வந்து ராமானுஜாச்சாரியார் வந்து அங்க வர்றாங்களாம். அப்ப வரும்போது அப்ப வந்து அந்த பக்தரை பார்த்து கேக்குறாங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த பக்தர் வந்து அந்த புத்தகத்தை வந்து பகவத்கீதை அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டே வந்து அழுகிறார். எதுக்காக நீங்க அழுகுறீங்க இதை பார்த்து அப்படின்னு சொல்லி ராமானுஜாச்சாரியர் வந்து கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போது சொல்றாங்க, எனக்கு வந்து பகவத்கீதை எனக்கு எழுத படிக்க எல்லாம் தெரியாது, ஆனா வந்து என்னுடைய குரு வந்து சொல்லியிருக்காங்க தினமும் வந்து பகவத்கீதை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, படிக்க தெரியாததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா தலைகீழாவும் வேற புக் வச்சிருக்காங்க, நேரா கூட வைக்கல. அதனால எல்லா மத்த சீடர்கள் எல்லாமே வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க, சரி நீங்க வந்து நேராவும் புக் வைக்கல, தலைகீழா வச்சிருக்கீங்க, ஆனா எதுக்காக சாரி எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பகவான் இந்த இதுல பார்க்கும் போதும் அட்டையில பகவானுடைய இதுல போட்டிருக்கு இல்லையா, பிக்சர் வந்து போட்டிருக்கு படம். அதுல என்ன ஆகுது, அர்ஜுனன் வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்காக தேரை வந்து ஓட்டுகிறார் இல்லையா. பகவான் எவ்வளவு உயர்ந்தவர் இல்லையா, ஒரு பக்தனுக்காக அவங்க இறங்கி வந்து தேரை ஓட்டுகிறாரே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க அதை நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாமா. பாருங்களேன் பகவானை எந்த அளவுக்கு வந்து அவங்க புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப வந்து ராமானுஜாச்சாரியா சொல்றாங்க, நீங்க தான் சரியா பகவத்கீதை வந்து புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்களேன், இப்ப அதுதான் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த பக்திக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பௌதீக தகுதிகள் எதுவுமே தேவையில்லை. இது வந்து எப்படின்னா இந்த வந்து பௌதீகத்திற்கு அப்பாற்பட்டது. ஆத்மா அப்படின்னு சொல்றது வந்து ஆன்மீகம் இல்ல, இந்த உடல் தான் உடல் சார்ந்தது, இங்க இருக்கிற எல்லாமே தான் வந்து பௌதீகம். பக்தி அப்படின்னு சொல்றது வந்து இதுக்கு அப்பாற்பட்டது. இப்ப நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, இந்த பௌதீக தகுதிகள் எதுவுமே வந்து தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நான் படிச்சேன், ஹரிநாம சிந்தாமணியில ஹரிநாமத்தை பத்தி ரொம்ப அழகா வந்து அதுல விளக்கப்பட்டிருக்கு. இப்ப அதுல சொல்லும் போதும் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், இதைதான் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம ஸ்மரண் பண்ணணும், நம்ம கேட்கணும், இந்த மாதிரி வந்து நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இது எல்லாத்துக்கும் எப்படின்னா ரொம்ப முதன்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எதுன்னா பகவானுடைய நாமம் தானாம். ஏன்னா பகவானுடைய நாமம் சொல்லும் போதுதான் என்ன ஆகும்னா நம்ம வந்து பகவானுடைய லீலைகளும் பகவானுடைய குணங்களும் நம்மளால புரிந்து கொள்ளவும் முடியுமா. பாருங்களேன், எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறது ஹரிநாமம் தான். ஏன்னா அப்ப அதனாலதான் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப முதன்மை, அவங்களுக்கு எப்பவுமே எல்லாமே அப்படி என்ன அப்படின்னாலும் பகவானுடைய நாமம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நம்மளும் அதுதான் நம்மளுடைய இயக்கம். பிரபுபாதர் ஒரு இடத்துல வந்து சொல்லப்படுது, ஒரு இதுல கூட வந்து மெசேஜ் கூட வந்து வந்தது இல்லையா. இஸ்கான் அப்படின்னு சொன்னா என்னன்னா பகவானுடைய நாமத்தை வந்து கீர்த்தனம் செய்வதுதான், வெறுமனே கீர்த்தனம் செய்வதுதான், இதுதான் இஸ்கான். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. அதுதான் பகவானுடைய நாமம் வந்து எல்லாமே இருக்கு இல்லையா. சிக்ஷாஸ்திரத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாங்க இல்லையா, நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, இந்த நாமத்துல என்னுடைய நாமத்துல எல்லா சக்தியும் நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா. அப்ப அது வந்து எப்படி தத்ரார்த்திதா நியமித்த ஸ்மரை நகாலகா இல்லையா. இதுக்கு வந்து சொல்றதுக்கு எந்த வேத முறைகள் சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லை, நம்ம சொல்லணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. இதுதான் பகவானுடைய காரணமற்ற கருணை அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்படுது. இப்ப அந்த மாதிரி இங்க பௌதிக தகுதிகள் எதுவுமே வந்து அங்க தேவை வந்து கிடையாது. பகவானுடைய இது நாமத்தை வந்து சொல்றதுக்கு பக்தி செய்வதற்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது இல்லையா. ஏன்னா இது வந்து எப்படி நம்முடைய நாடு, இனம், சமுதாயம், நிறம், தேசம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கிருஷ்ண பக்தி இல்லையா. ஆன்மீக தளத்தில் வந்து செய்யப்படுது இல்லையா. அதனாலதான் பகவான் இதுல சில பிரபுபாதர் எல்லா இடத்துலயும் வந்து பரப்புனாங்க இல்லையா. எல்லா இடத்துலயும் பக்தர்கள் வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் வந்து பக்தர்கள் வந்து இருக்காங்க.
இல்லையா? இது வந்து எப்படி இங்க சொல்லியிருக்கிறோம், ஜாதி இனம் இல்லையா, நான் அந்த ஜாதி, இது என்னுடைய சொந்த, நான் பிறந்த இடத்தை வந்து நான் வந்து எப்படி இதுதான் என்னுடைய எப்படி சொல்றது, இந்த உயிர் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரியில ரொம்ப இதை சொல்லுவாங்க, நான் பிறந்த இடம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி. இது எதுவுமே வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது. நாம் இந்த பிறவியில் இந்த இடத்தில் பிறந்து இருந்தாலும் அடுத்த பிறவியில் நாம் எந்த உடலில் எந்த இடத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இதுதான் என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பௌதிகத்திற்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது இன்னொரு இதையும் வந்து சொல்லப்பட்டிருந்தது ஹரிநாம சிந்தாமணியில. என்னன்னா, இப்ப இங்க கலியுகத்துல பார்க்கும் போதும் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டே தான் இருக்கு. என்னன்னா, பகவானுடைய நாமமும் அதுக்கப்புறம் ஆத்மா, ஜீவாத்மா, இது ரெண்டு மட்டும்தான் ஆன்மீகமாக இருக்காமா கலியுகத்துல. மத்தது எல்லாமே பௌதிகம் தான் அப்படின்னு சொல்லி வந்து விளக்கப்படுது. அவர்களை எந்த அளவுக்கு வந்து ஹரிதாஸ் தாக்கூர், இப்ப அவங்களும் பகவானுக்கும் நடக்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தையில வந்து ஹரிதாஸ் தாக்கூர் இல்லையா, அவங்க எப்பவுமே ஒரு நாளைக்கு 3 லட்சம் தடவை வந்து பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய திருவாயிலிருந்து பகவான் வந்து பேச வைக்கிறார் இல்லையா? அப்ப அந்த மாதிரி சொல்லும் போதும் நாமம் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாமத்தின் மூலமாக, ஏன்னா இந்த நாமம் அப்படின்னு சொல்றது வந்து பௌதிகம் கிடையாது. பகவானுடைய நாமம் கூட பௌதிகம் வந்து கிடையாது. நரசிம்மதாஸ் தாக்கூர் வந்து பாடுறாங்க எப்படி, கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீர்த்தனம். கோலோகத்தில் நடக்கின்ற அந்த கோபியர்களுடைய அந்த ஒரு பிரேமை தான் வந்து இங்கே ஹரிநாம சங்கீர்த்தனமாக வந்து இறங்கி வந்திருக்காங்க. பாருங்களேன், அந்த அளவுக்கு ஹரிநாமம் வந்து உயர்ந்ததாக வந்து இருக்கு. கோலோகத்துல இருக்கிற அந்த பிரேமை அப்படியே வந்து இறங்கி வந்துருச்சு. எப்படி, நாமத்தின் மூலமாக. ஹரே கிருஷ்ணா இல்லையா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொன்னா மட்டுமே போதும் இல்லையா, நம்ம வந்து பகவானுடைய கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். இங்க சொல்லியிருக்கிற உயர்ந்த இலக்கு என்னன்னா கிருஷ்ண பிரேமையை அடைவதுதான். அந்த ஒரு இலக்கையும் வந்து நம்மளால வந்து அடைய முடியும். இது பாருங்களேன், இப்ப பகவானை பற்றியும் நம்ம பக்தர்களை பற்றி இங்க பேசும் போதும் பகவானுடைய நாமம் கூட வந்து வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக்கே வேற, ஆனா பகவானுடைய நாமம் இங்க சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சரி, அடுத்தது படிக்கலாம். அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்போம் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஓகே, அடுத்தது. நாஸ்திகர்களை பொறுத்தவரை கம்சன் ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் அவர்களை அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுமுதற் கடவுளுக்கு இல்லை. அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர். எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகின்றார். தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான். இரண்யகசிபுவின் மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜர் தனது தந்தையினால் மாபெரும் துன்பத்திற்கு உள்ளானார். கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும், அதாவது கம்சனின் சகோதரி, கிருஷ்ணரின் தாய், அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனவே கம்சனை கொல்வதற்காக என்பதை விட தேவகியை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன. எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக இங்கு கூறப்பட்டுள்ளது இல்லையா? அப்ப முதல்ல பகவான் என்ன சொன்னாங்க, எதா ஏதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மசிய ததாத்மானம் சுஜாமியகம். தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது நான் தோன்றுகிறேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாங்கன்னா, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இல்லையா? பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து அதுக்கப்புறம் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநாட்ட யுகந்தோறும் அவதரிக்கின்றேன், யுகந்தோறும் தோன்றுகிறேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா? 3 நோக்கத்திற்காக வர்றாங்க. ஏன்னா பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட யுகந்தோறும் தோன்றுகிறேன் இல்லையா? 3 நோக்கத்திற்காக வர்றாங்க. ஆனால் இதுல முக்கியமான நோக்கம் என்னன்னா, இங்க சொல்லி பிரபுபாதர் விளக்குறாங்க, இதுல துஷ்டர்களை, அதாவது அசுரர்களை அவங்க அழிக்கிறதுக்காக பகவான் வரணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? பகவான் வந்து ஒரு சக்தியே போதும். பகவான் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, பகவத்கீதையில ஒரு இடத்துல என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக தான் இதை நான் இயக்குகிறேன்.
ஒரு சிறு அம்சம் தான் இது. வந்து இந்த பிரபஞ்சமே வந்து இந்த பௌதிக உலகமே வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து இயங்குது அப்படின்னாக்கா அப்ப வந்து பகவானுக்கு எப்படி எத்தனை சக்திகள், சிறு அம்சம் தான் இங்க இருக்கு. அப்ப மற்ற சக்திகள் எல்லாமே அப்ப அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க எப்படி விளக்கப்படுதுன்னா பகவானுக்கு பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே, பகவானுக்கு பலவிதமான சக்திகள் வந்து இருக்கு இல்லையா. இப்ப எல்லா சக்திகளும் பகவானுக்கு வந்து சேவை வந்து செய்கின்றன. இந்த மாதிரி இருக்கும் போதும் இங்க வந்து பகவான் வந்து இங்க வரணும், அசுரர்களை அழிக்கிறது வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் பகவான் எதுக்காக வராங்க? மீனா பக்தர்களை காப்பதற்காக, அவங்களோட அந்த ஒரு லீலைகள் அதை வந்து அவங்களுக்கு வந்து செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து இங்க வர்றாங்க. அவங்களுடைய பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த நிலை இருக்கோ அந்த உயர் நிலையிலிருந்து அவங்களுக்கு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக இல்லையா பிரஜவாசிகள். ஏன்னா வந்து எல்லா பருவத்திலையும் குழந்தை பருவம் ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை அனுபவிக்கிறது. அதனால அந்த 10 வருடங்கள் பிருந்தாவனத்துலதான் வந்து பகவான் வந்து இருந்தாங்க இல்லையா. தேவகிக்கு மகனாக பிறந்தாலும் உடனே வந்து என்ன ஆகுது, அங்க போயிட்டாங்க, பிருந்தாவனத்துக்கு போயிட்டாங்க பகவான் இல்லையா. கோகுலத்துக்கு வந்து அங்க போயிட்டாங்க. 10 வருடங்கள் பிரஜவாசிகள் உயர்ந்த பக்தர்கள் அவங்களோட அந்த அதை வந்து அனுபவித்தார். அதுக்கப்புறம் இங்க வர்றாங்க இல்ல, மதுராவுக்கு வந்து வர்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இங்க வந்து அதுக்கப்புறம் துவாரகையில இருக்காங்க. இப்ப இந்த மாதிரிதான் வந்து பக்தர்கள் தங்களுடைய பக்தர்கள் எந்த அளவுக்கு பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் இருக்கும் அந்த மாதிரி அங்க வந்து பகவான் வந்து அனுபவிக்கிறாங்க. அதுக்காக பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இங்க வந்து பகவான் வந்து வர்றாங்க. இது அதுக்கப்புறம் ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் வந்து வரும்போதும் எந்த யார் யாரு வந்து பகவான் மேல அந்த கவனத்தை வந்து திருப்பினாங்களோ அவங்களை எல்லாமே பகவான் என்ன பண்றாங்கன்னா பகவான் வந்து அவங்களை திருப்பி அழைத்து அவதாரம் முடிச்சுட்டு போகும்போது பகவான் அவர்களை வந்து திரும்ப அந்த எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ பக்தர்கள் அந்த வைகுண்ட லோகத்திற்கு பகவான் அழைத்து செல்கிறார். அங்கே இப்ப இதே வந்து சில பேர் ஏன்னா எல்லாருமே வந்து அட்ராக்ஷன் ஆகல, போயிட்டாங்க. எத்தனை பேர் வந்து யார் யாரு பகவான் மேல ஒவ்வொரு அவதாரம் வரும்போதும் யார் யாரு பகவான் மேல அட்ராக்ஷன் ஆகி பகவான் மேல பக்தி செலுத்துறாங்களோ அவங்க எல்லாம் பகவான் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப திரும்பி பேலன்ஸ் இருக்கிறவங்க மிச்சம் இருக்காங்க, அவங்கள வந்து எப்படி கூட்டிட்டு போறது? இப்ப திரும்ப பகவானே வர்றாங்க இல்லையா. வெவ்வேறு அவதாரங்கள் வந்து பகவான் வந்து எடுக்கின்றார். இப்ப அதுக்கப்புறம் வந்து சில பேர் அந்த ஒரு குறிப்பிட்ட அவதாரத்திலேயே வந்து போயிடுறாங்க, இன்னும் மீதம் இருக்காங்க. இப்ப அவங்களை எல்லாம் வந்து எப்படி வரும்போது அப்படின்னு சொல்லும் போது இல்லையா என்று சொல்லியிருக்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் வந்து அனுப்புகிறார் இல்ல. பிரபுபாதா, ராமானுஜாச்சாரியா இந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து பகவான் வந்து திரும்ப திரும்ப அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் வந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பகவானுடைய கிரந்தங்களை வந்து இங்க விட்டுட்டு போறாங்க. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை இல்லையா. பகவான் திரும்பி வர்றதுக்காக வந்து என்னென்ன வந்து அந்த வழிமுறைகள் என்னவோ இது எல்லாமே பகவான் வந்து இதுல வந்து எல்லாமே வந்து இந்த கிரந்தங்களை வந்து பகவான் வந்து விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா பகவானுக்கு தெரியும் இந்த ஆத்மா எப்பவுமே வந்து இங்க சந்தோஷமாக வந்து இருக்க முடியாது, கண்டிப்பா ஒரு நாள் வந்து என்னை தேடும் அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்களுக்காக தான் வந்து இது பகவத்கீதை வந்து சொல்லப்பட்டது. இது இப்ப அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து உபயோகித்து திரும்பி பகவானிடம் போறோமோ அதற்குரிய வழிமுறைகள் பகவான் சொன்னாங்களே, என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகிறேன், ததாமே புத்தி யோகம் தான் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்லிட்டாங்க. இது இப்ப இதுதான் அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அப்ப இந்த மாதிரிதான் பகவான் வந்து வர்றாங்க. மெயினா வந்து பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் வந்து இங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பகவான் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் வர்றதாக சொல்லிட்டாங்க இல்லையா. யுகந்தோறும் நான் தோன்றுகிறேன் அப்ப அப்படின்னு சொல்லும் போது இல்லையா சத்திய யுகத்துல அவதாரம், திரேதா யுகம், துவாபர யுகம் சொல்றாங்க. அப்ப கலியுகத்துல வந்து அப்ப வந்து பகவான் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கலியுகத்திலையும் பகவான் வருகிறார். ஆனால் எப்படி, ஏன்னா பகவான் வந்து எப்படி சொல்றாங்க, திரியுகி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பகவான் 3 யுகத்துலதான் வர்றாங்க. அப்ப 4வது யுகத்துல கலியுகத்துல பகவான் வருகிறார். இது முதல் ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி மறைக்கப்பட்ட ரூபத்திலும் வருகிறார், சன்ன அவதாரமாக வருகிறார். ஏன்னா பகவான் வந்து தன்னை பகவான் சொல்லி அப்படி வெளிப்படுத்தவே இல்லை. பகவான் எப்படி வர்றாங்க அப்படின்னாக்கா மறைமுக வடிவத்தில் பக்த ரூபமாக இல்லையா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய பக்த ரூபத்தில் வந்து இங்க தோன்றுகிறார், அவதரிக்கிறார் இல்லையா. தன்னை வந்து பகவான் சொல்லி எப்பவுமே வந்து காட்டிக்கல. யாரு வந்து ரொம்ப முக்கியமான நெருக்கமான பக்தர்கள் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் பகவான் அப்படின்னு சொல்லி, மற்றவர்களால வந்து இதை வந்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. இப்ப நாமளே பார்த்தோம்னா இங்க இஸ்கான் வந்த பிறகுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு தான் பகவான், சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியுது இல்லையா. எல்லாமே எப்படி பிரபுபாதருடைய கருணையால் தான், ஒரு தூய பக்தருடைய கருணையால் மட்டும்தான் இதை நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியுது இல்லையா. நிறைய பேருக்கு என்ன தெரியாம இருக்கு,
நிறைய பேர் அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, நம்பாமலும் இருந்து இருக்காங்க. ஆனா எல்லா சாஸ்திரங்களையும் வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப தெளிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான் வழியை வந்து சன்ன அவதாரமாக வந்து வருவார். பிரகலாத மகாராஜா கூட அவருடைய பிரார்த்தனையில வந்து அதுல வந்து சொல்றாங்க, பகவான் நீங்க வந்து கலியுகத்துல வந்து சன்ன அவதாரமாக வந்து வருவீங்க, மறைக்கப்பட்ட அவதாரமாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய சாஸ்திரத்துல நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து இங்க மறைக்கப்பட்ட உருவில் கலியுகத்தில் வந்து பகவான் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி வந்து. ஏன்னா கிருஷ்ண பிரேம், ஏன்னா இங்க சொல்லியிருக்கிற மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் வந்து இருக்கு. அந்த மாதிரி வரும்போதும் எல்லா அவதாரமும் வந்து பகவானுடைய பிரேமையை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா பகவான் தான் முழுமை. பகவானால மட்டும்தான் கிருஷ்ண பிரேமையை வந்து வழங்க முடியும். அந்த கிருஷ்ண பிரேமை வந்து இந்த கலியுகத்துல வந்து பகவான் வந்து கொடுக்கறதுக்காக நமக்கு நேரடியாகவே சைத்தன்ய மகாபிரபுவை வந்து வந்துட்டாங்க. அது எப்படி நமக்கு வந்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க, விநியோகம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இல்லையா கிருஷ்ண பிரேமை. அது வந்து ஏன்னா வந்து எல்லா யுகத்திலையும் வந்து பார்க்கும்போது அந்த பகவானுடைய அந்த இலக்கை அடையிறதுக்கு வந்து நிறைய தவங்கள் இல்லையா, நிறைய இது ஒவ்வொரு யுகத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு ஆயுட்காலம் வந்து அதிகம். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அவங்க வந்து நிறைய கொடிய தவங்கள் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் பகவானை வந்து அடைவதற்காக எல்லா முயற்சிகளும் பண்றாங்க. ஆனா இந்த கலியுகத்துல பாக்குற போது எப்படின்னா, ஏன்னா இந்த கலியுகத்துல பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்றது, கடைசி யுகம் இல்லையா, ரொம்ப மோசமான இந்த ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும் போதும், ஆனா அறிவுள்ளவர்கள் புத்திசாலிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த கலியுகத்தை வரவேற்கிறார்கள். ஏன்னா வெயிட் பண்ணுவாங்களாமா, மத்த அவதாரத்திலயும் போகாம இங்க வந்து கலியுகம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு வருவாங்க, இப்ப அவங்க வந்து கிருஷ்ண பிரேமையை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதுதான் ஏன்னா வந்து இதுல சுகதேவ கோஸ்வாமி கூட பரிசுத்த மகாராஜாவிடம் வந்து விவரிக்கும் போது வந்து சொல்றாங்க, ஏன்னா இந்த கலியுகம் வந்து கடலளவு குற்றங்கள் இருக்கு, ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னாக்க என்னன்னா பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞை பிராத்தே யக்ஞை சங்கீர்த்தன பிராகி யஜந்தி ஹி சுமேதசக. புத்திசாலி உள்ளவர்கள், புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த கலியுகத்தில் பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனத்தின் மூலமாக, நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக பகவானை வழிபடுவார்கள். ஏன்னா பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள் எதுவுமே வந்து வேறுபாடு கிடையாது, எல்லாமே ஆன்மீகம். இப்ப நம்ம பௌதிகத்துல பார்க்கும்போது நம்முடைய பேருக்கும் இல்லையா நம்முடைய குணத்திற்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி வந்து கிடையாது. இதுதான் ஆன்மீகம். இது நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. நம்ம பௌதிக அளவுக்கு தான் நம்மளால புரிந்து கொள்ளும் அந்த சக்தி இருக்கு. அது இதுக்கும் அப்பாற்பட்டது இல்லையா. பகவான் வந்து பகவானுடைய நாமம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க பகவான் தானா, அங்க அது கிருஷ்ணர் தான். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோம்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணனுடைய நாமமும் கிருஷ்ணரும் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுதான் இப்ப இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேறோமோ அந்த அளவுக்கு பகவானுடைய நாமமும் பகவானும் ஒன்று அப்படின்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஓகே, இப்ப அதுக்கப்புறம் கிருஷ்ணதாச கவிராஜரின் சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் உள்ள மத்திய கீதை 20.263 to 264 பின்வரும் ஸ்லோகங்கள் அவதார தத்துவங்களை சுருக்கமாக கூறுகின்றன. सृष्टि हेतु ये मूर्ति प्रपंचे अवतरे सेयी ईश्वर मूर्ति अवतार नामधरे मायातीत परव्यो मे सभार अवस्थान विश्वे अवतरितरे அவதார நாம. ஜட உலகில் தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழிறங்கி வருகிறார். அவ்வாறு அவர் தோன்றும் போது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதீக படைப்பிற்கள் தோன்றும் போது அவதாரம் என்ற பெயரை பெறுகின்றனர் இல்லையா. பகவான் தோன்றுவது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தில் எப்படி விளக்குகிறார் அப்படின்னு வந்து அதை வந்து இங்கே பிரபுபாதர் வந்து இங்கே விளக்குறாங்க. இப்ப அதுல கொடுக்கும் போது ஏன்னா பகவான் வந்து எப்படி வர்றாங்க, ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்காங்களோ அதே பகவான் தான் இங்கே கீழே இறங்கி வரும்போது அவதாரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுதான் இப்ப அங்க ஆன்மீக உலகத்துல இருக்கிற அதே பகவான் தான் இங்க வர்றாங்க இல்லையா. அப்ப நாம வந்து எப்படின்னா நம்முடைய உடல் மரணம் ஏற்பட்டு வேறொரு உடலை நாம் ஏற்கின்றோம். இதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். பகவான் எப்படி ஆன்மீக உலகத்துல இருக்காங்களோ அதே பகவான் தான் இங்கே ஜட உலகில் இங்கே தோன்றுவதற்காக கீழ் இறங்கி வருகிறார். அதே பகவான் தான் இங்க வர்றாங்க.
அப்படி வரும்போது எப்படி சொல்லப்படுதுன்னா அவதாரம், அப்படி அந்த ஒரு பேரில் தான் வந்து நம்ம அந்த பெயரை வந்து பெறுகின்றனர், அப்படிதான் வந்து இங்கே சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப அவதாரங்கள்ல வந்து 6 விதமான அவதாரங்கள், அதை வந்து பின்னாடி வந்து பிரபுபாதர் விளக்குறாங்க. புருஷ அவதாரங்கள், குண அவதாரங்கள், லீலா அவதாரங்கள், சக்தி ஆவேச அவதாரங்கள், மன்வந்தர அவதாரங்கள், யுக அவதாரங்கள் என்று பல்வேறு அவதாரங்கள் உள்ளன. அகிலம் ஆயினும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூல புருஷராவார். தனது பிருந்தாவன லீலைகளை காண்பதற்காக பேராவல் கொண்டிருந்த தூய பக்தர்களின் ஏக்கத்தை தீர்ப்பது என்னும் முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார். எனவே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். அதுதான் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இதுல பிரம்ம சங்கீதையில வந்து சொல்லப்படுது. ராமாதி மூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அவரோ புவனேசு கிந்து கிருஷ்ணஸ்வயம் சமவத் பரமபுமான்கு கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. இல்லையா, பகவான் ராமர், நரசிம்மர், வராகர் அப்படின்னு சொல்லி நிறைய அவதாரங்கள் எல்லாமே வந்து வந்தாலும் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். கிருஷ்ணரிடம் இருந்தா எல்லா அவதாரங்களும் இங்கே வருகின்றன. அவங்க அப்படிதான் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அத ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அகிலம் எங்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அவதாரங்கள் எல்லாமே வந்து தோன்றுகிறார்கள். எப்படி இந்த அவதாரங்கள் பல்வேறு அவதாரங்கள் இருக்கு, அப்ப அந்த அவதாரங்களுடைய பெயர்கள் எல்லாமே வந்து இங்க விளக்கப்பட்டிருக்கு. இப்ப மெயினா வர்ற நோக்கம் என்னன்னா, பகவான் வந்து இங்க வர்ற நோக்கம் பக்தர்களை காப்பதற்காக தான். இப்ப அதுல வரும்போது துஷ்டர்களை அழிக்கிறார். இதுதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப இங்க சொல்லிட்டு பாருங்க, கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய நோக்கம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். பகவான் இங்க நோக்கம் வர்றது என்னன்னா, பக்தர்களை திருப்தி செய்வதற்காக மட்டும்தான். இதுல சைத்தன்ய சரிதாமத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப அதுல வந்து என்ன ஆகுன்னா, இப்ப நம்ம நிறைய இதுல பார்ப்போம், அசுரர்களை வதம் செய்வது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து விளக்கப்பட்டு இருக்கு இல்லையா. பகாசுரன், அகாசுரன், தேனுகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி வந்து பகவான் வந்து என்ன ஆகுதுன்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து பக்தர்களோட வந்து லீலை பண்றது மட்டும்தான் பகவான் கிருஷ்ணர். ஆனா அங்க அசுரர்களை அழிப்பது எல்லாமே எப்படியாமா, பகவான் கிருஷ்ணர் உள்ள இருக்கிற அந்த விஷ்ணு பகவான் தான் அவங்கதான் அழிக்கிறாங்களாம். கிருஷ்ணர் வந்து எதுவுமே செய்யல. அப்படிதான் சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து விளக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் இங்க வர்றாங்கன்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான் இல்லையா. அதனால பகவான் இங்க வரும்போதும் அவங்களுடைய எல்லா அவதாரங்களும் என்ன விருப்பங்கள் இருக்கோ அவங்க எல்லாமே பகவான் கிருஷ்ணனுக்குள்ள போயிருவாங்களாமா. அது அப்படிதான் வந்து இதுல சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து விளக்கப்படுது. அப்ப கிருஷ்ணர் எதுவுமே பண்ணல. நம்ம வந்து வெளிப்படையா தெரியுது கிருஷ்ணர் தான் வதம் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணல, விஷ்ணு தான் வந்து பண்றாங்களாம். அவங்களுக்குள்ள இருக்கிற விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மெயினா நோக்கம் நீங்க சொல்லி அதான் பிரபுபாதர் இங்க விளக்குறாங்க. கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். அந்த ஒரு நோக்கத்திற்காக இங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது பகவான் வந்து வெறும் லீலை மட்டும் தான் வந்து செய்வாங்க இல்லையா. அப்ப அது மட்டும்தான் பகவானுடைய வேலை. அதுதான், வேற இது இல்லை, வேற எதுவும் கிடையாது. அப்புறம் பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார். இக்கூற்று கலியுகத்திலும் அவர் அவதரிப்பதை காட்டுகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்ய மகாபிரபுவே இக்கலியுகத்தின் அவதாரம் ஆவார். இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் என்று அவர் முன்னரே கூறியிருந்தார். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷதங்கள், மகாபாரதம், பாகவதம் போன்ற வேத நூல்களின் ரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் சைத்தன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கவரப்படுகின்றனர். இந்த அவதாரத்தில் பகவான் துஷ்டர்களை கொல்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார் இல்லையா. அப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா, இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு இதுலயும் வந்து பார்க்கும் போதும் ஒவ்வொரு பிளானட்ல வந்து அசுரர்கள் தேவர்கள் அப்படி இருந்தாங்களாம். அந்த மாதிரி இருக்கும் போதும் இப்ப இந்த கலியுகத்துல பார்க்கும்போது எப்படின்னா, அசுரர்கள் தேவர்கள் ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா, முதல்ல வந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே வந்து சண்டை நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது தேவர்கள் வந்து பகவானை வந்து பிரார்த்தனை செய்வாங்க. பகவான் வந்து அசுரர்களை வந்து வதம் பண்ணிட்டு தேவர்களை வந்து காப்பாற்றுவார். அந்த மாதிரி வந்து நடந்தது. இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைய பகவான் மெயினா இங்க வர்றது என்னன்னா, நோக்கம் என்ன சொல்றாங்கன்னா,
பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து, அந்த நோக்கத்துக்காக வர்றதா இங்க சொல்லிட்டாங்க பகவான் இல்லையா. அப்படி பார்க்கும் போதும் அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் பார்க்கும்போது நம்ம பாக்குறோம் இல்லையா. இரண்யாக்ஷன் இரண்யகசிபு, அவங்க இரண்யாக்ஷனே அவங்களை வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவான் வந்து அழித்தார் இல்லையா, வதம் செய்தார். அதுக்கப்புறம் ராமச்சந்திர பகவான் வரும்போது ராவணனை வந்து கொன்றார். அதுக்கப்புறம் நரசிம்ம பகவான் வந்து இரண்யகசிபுவை வந்து கொன்றார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி வந்து கொன்னாங்க. ஆனா அசுரன் தேவர்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருந்தாங்க. இப்ப கலியுகத்துல பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரு நபருக்குள்ளதான் இருக்கு இல்லையா. சில நேரம் நம்ம வந்து அசுரர்களா வந்து நடந்துப்போம், சில நேரம் தேவர்களா நடந்துப்போம். அப்படின்னு பார்க்கும்போது கொல்லணும்னா நம்ம எல்லாரையும் தான் கொல்லணுமாமா. அதனால பகவான் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரையும் கொன்னோம்னா யாரையும் வந்து மிஞ்ச முடியாது. அதனால பகவான் என்ன பண்றாங்க, இங்க பிரபுபாதர் எழுதியிருக்காங்க பாருங்க, இந்த அவதாரத்தின் நோக்கம் பகவான் துஷ்டர்களை கொல்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார். அது ரொம்ப காரணமற்ற கருணை. ஏன்னா வந்து இதுலயும் சொல்லுவாங்க இல்லையா, நாம வந்து என்ன பண்ணணும், நமக்கு மறதி இருக்கு. அதனால நம்ம யாராவது ரொம்ப தப்பு செஞ்சாங்க அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னா நாம வந்து மறந்துருவோம். ஆனா பகவான் வந்து மறப்பதில்லை, பகவான் மன்னிக்கிறார் இல்லையா. காரணமற்ற கருணையின் மூலமா, ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பகவானுக்கு ஞாபகம் இருந்தாலும் யார் ஒருவர் பகவானே நீங்க தான் அப்படின்னு சொல்லி பகவானிடம் யார் சரண் அடைகிறார்களோ பகவான் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். பகவானால மறக்க முடியாது, எல்லாமே பகவானுக்கு தெரியும். நாம தான் மறந்துடுறோம். நாம வந்து யாராவது தப்பு செஞ்சா நம்ம மறந்துடணுமாமா. ஆனா பகவான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இப்படி தன்னுடைய காரணமற்ற கருணையின் மூலமாக. இப்ப இதுதான் பகவான் இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப காருண்ய அவதாரம் இது. இப்ப இதுலயே பார்க்கும்போது இல்லையா, பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நிறைய பேருக்கு பக்தர்கள் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுவாங்க இல்லையா. அவங்க முற்பிறவில வாழ்க்கையெல்லாம் நிறைய பேர் அவங்க யூடியூப்ல இதுல எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க முற்பிறவில எந்த மாதிரி வந்து இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை சைத்தன்ய மகாபிரபுடைய கருணைக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தது அது எல்லாமே அவங்க இதுல போட்டிருக்காங்க யூடியூப்ல. எல்லாமே வந்து ஒரு சில பக்தர்கள் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கிறவங்க மாடலிங் எல்லாம் பண்ணி அவங்களுடைய ஆடை எல்லாம் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. அவங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான அந்த ஒரு வாழ்க்கையில வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபுடைய காரணமற்ற கருணையின் மூலமாக அவர்களை விடுவித்திருக்கிறார். அவங்க பக்தர்களாக மாறி அவங்க பக்தர்களாக இன்னும் வந்து பிருந்தாவனத்திலேயே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பகவானுக்காக அர்ப்பணம் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து காட்டுறாங்க இல்லையா. இதுதான் ஏன்னா இதுல வந்து பக்தி அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. நாடு, இனம், தேசம், நிறம், மொழி எல்லாத்துக்கும், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது இல்லையா. ஆத்மா பரமாத்மா இல்லையா, பகவான் ஜீவாத்மா, இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு சம்பந்தம் மட்டும்தான் வந்து இங்கே சொல்லப்படுது. அதுதான் வந்து விளக்கப்படுது. பௌதீகமானது எதுவுமே வந்து இங்கே கிடையாது. அதுதான் பகவானுடைய தன்னுடைய காரணமற்ற கருணையின் மூலமாக எல்லாவற்றையும் விடுவிக்கிறார். இங்க இந்த ஸ்லோகத்துல இருந்து பொறுத்தவரையும் இந்த சொல்ற மாதிரி பகவான் வருகிற நோக்கம் 3 நோக்கம். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அப்படின்னு யுகந்தோறும் தோன்றுகிறேன் இல்லையா. ஒவ்வொரு யுகத்திலையும் அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காக. ஆனா 3 யுகத்திலையும் பகவான் வந்து அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்தார். ஆனா கலியுகத்துல அப்படி அழிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா பகவான் வந்து தன்னுடைய காரணமற்ற கருணையின் மூலமாக விடுவிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபுவாக இல்லையா. பஞ்ச தத்துவமாக வந்து பகவான் தான் பஞ்ச தத்துவமாக விரிவடைந்து வந்து அந்த மூலமாக நமக்கு வந்து எல்லாருக்கும் காரணமற்ற கருணை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல வந்து விளக்கப்படுது. ஹரே கிருஷ்ணா.